அஜர்பைஜான் அப்படிங்கிற நாடை கூகுளுடைய மேப்லையோ இல்லை உலக வரைபடத்துலையோ பார்த்துருக்கீங்களா? இனிமே பார்க்குறது கஷ்டம்தான். ஏன்னா ஈரான் அஜர்பைஜான் மேலே ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் இந்த இருக்கார் இல்லையா, ரைசி. இவர் இறந்து போயிட்டார். ஆனால் இவர் எப்படி இறந்து போனார், அதற்கு ஈரான் 2 ஆண்டு காலம் காத்திருந்து எப்படி அஜர்பைஜானை பழி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இன்னொரு புறம் உள்ளே குதித்த ரஷ்யா எங்கிருந்து குதிச்சாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். மிக முக்கியமான ஒரு ஏவுகணை அப்டேட் ஒன்று ரஷ்யா கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் யூரோப்புக்கு ஆப்படிக்கக்கூடிய சம்பவத்தையும் ரஷ்யா செஞ்சுருக்காங்க ஈரானுக்கு ஆதரவாக. இந்தியா கையெழுத்துன்னு எழுதியிருக்குமே, அப்படின்னா எந்த இடத்துல கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஈரானோடு தொடர்புடையது. கமெனி அவர்களுடைய மரணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சார்ஜ் தெரியும், அதென்ன சூப்பர் சார்ஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா ஈரானுக்கு சூப்பராக சார்ஜ் பண்ணப்பட்ட ஒரு ஏவுகணையை பரிசாக கொடுத்துருக்காங்க. ஈரானுடைய ஏவுகணை தான். ஷாகட் அப்படின்னு சொல்லிட்டு ஏவுகணை இருக்குல்ல ஈரானோடது, அதை என்கிட்ட கொடு அப்படின்னு ரஷ்யா வாங்குறாங்க. வாங்கினவங்க அதில் இருக்கக்கூடிய சில மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணி அப்கிரேட் பண்ணுறாங்க. ரைட்டா? அதுதான் ஜெரான் 3 அப்படிங்கிற அந்த ஏவுகணை. அதுலேயே மிகவும் மேம்படுத்தப்பட்டது தான் ஜெரான் 5 அப்படிங்கிற ட்ரோன். ரைட்டா? இதை ரஷ்யாவுக்கு ஷாகட்டை கொடுத்ததுனால அதனுடைய மேம்படுத்தப்பட்ட அந்த ஜெரானை ஈரானுக்கு பரிசாக கொடுக்குறாங்க ரஷ்யா. இதை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது அதை ஈரானுக்கு அனுப்புறதுக்கான வேலையை செய்ய போகிறாங்க. இது தொடர்பாக 2030 வரைக்கும் 2 பேருக்கு இடையில டிஃபென்ஸ் ஒப்பந்தம் இருக்குது. போருக்காக கொடுக்கல ரஷ்யா, பட் ஏற்கனவே செய்யப்பட்ட டீல் அடிப்படையில் அதை அனுப்பிச்சு வைக்கிறதுக்கான வேலையை செய்ய போகிறாங்க. இதனுடைய மேம்படுத்தப்பட்ட வேகம் அப்படிங்கிறது 600 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மலிவான கப்பல் ஏவுகணைகள் தான் அது. அமெரிக்கா மாதிரி ரொம்ப கோடி ரூபாய் செலவு பண்ணி வீணாக்கலை, கரெக்டாக செலவு பண்ணுறாங்க. ஈரானுடைய நெருக்கடியால் எரிசக்தி விலைகள் இப்போ அதிகரித்து வருது அப்படிங்கிற ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியும். ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் மூடப்பட்டிருக்கு. உலகத்தினுடைய 20% வணிகம் பாதிக்கப்பட்டிருக்கு. ட்ரேடு ஸ்டாப் ஆகிருக்கு. கோல்டோட ரேட்டும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த கதைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ரஷ்யா இப்போ என்ன சொல்கிறாங்க, ஐரோப்பாவுக்கான எரிவாயு விநியோகத்தை நிறுத்தக்கூடும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. இதை எப்போவும் ஒரு நபருக்கு, ஜேர்னலிஸ்ட்டுக்கு மட்டுமே பேட்டி கொடுப்பார் புட்டின் அவர்கள். அந்த நபர் சிரிச்சுக்கிட்டே இன்டர்வியூ எடுப்பார். புட்டின் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு போயிடுவார். ஹீ இஸ் நாட் அ ஜேர்னலிஸ்ட், ஹீ இஸ் அ போஸ்ட்மேன். ஓகே, இப்போது அந்த நபர்கிட்ட பேட்டி கொடுக்குறதையும் நான் பார்த்தேன். அதை நான் வீடியோவாக என்னால் காமிக்க முடியல, பட் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது ஐரோப்பாவுக்கு ரஷ்யா ஆயில் சப்ளை பண்ணுதா இல்லையா, அதுதான் கொஸ்டின் மார்க்கு. ஐரோப்பாவில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி ஜெர்மனியுடைய நார்த் ஸ்ட்ரீம் 1, 2 இந்த 2 பைப்லைனுமே ஜெலன்ஸ்கி உடச்சிட்டாரு, அந்த 2 பைப்லைனையும். அப்போ ஜெர்மனிக்கு எரிவாயு போகலை. இன்னொரு புறம் பிரான்ஸு, இட்டாலி, யூகே உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்துக்குமே இப்போது வணிகம் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவில் ஹங்கேரி அப்படிங்கிற ஒத்த நாடு மட்டும்தான் இவங்கக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இது தவிர்த்து ஸ்லோவேக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது, அந்த நாடும் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கொலாபரேஷன் ரஷ்யா கிட்ட இருக்குது.
இந்த 2 நாடுகளை மையப்படுத்தி தான் இவர் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனால் ஐரோப்பாவோட எந்த டைஅப்புமே எரிவாயு தொடர்பான எந்த ஒரு விஷயமுமே ரஷ்யா இன்ன வரைக்கும் செய்யலை. அது அதனுடைய ஒப்பந்தம் எல்லாமே 2025 முடிஞ்சிருச்சு. பிறகு ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காருன்னா, ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத வேறு எந்த வகையிலையும் அவரால் காட்ட முடியல. அதனால் பட் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் இலக்குகளில் ஒன்று பாரசீக வளைகுடா நாடுகளை ஈரானுக்கு எதிராக போரில் ஈடுபடுத்துவதாகும். இதெல்லாம் ரஷ்யா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ரைட்டா? ரஷ்யா டைரக்ட் வாரில் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஃபென்ஸ் டீல் ரிலேட்டடாக ட்ரோனை பரிசாக கொடுக்குறாங்க. புட்டின் வந்து ஈரான்கிற வார்த்தையை பதிவு மட்டும் செய்கிறாரு. இந்த பக்கம் லாவ்ரோவ் வந்து உலக நடப்புகளை விமர்சனம் பண்ணுறாங்க. 3க்குமான வேறுபாடுகள் புரிஞ்சுக்கோங்க. பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற கடற்படை தளம் இது எங்கே இருக்குது? ஈரானில் இருக்குது. எரியக்கூடிய ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து அடர்ந்த கரும்புகை இழுவதை வீடியோ காட்டுது. மொத்தமாக இது வரைக்கும் அமெரிக்கா 17 ஈரானிய ஷிப்பை முடிச்சு விட்டுருக்காங்க. எதிரி நாடுகள் டைரக்டாக என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஈரான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இதெல்லாம் இட்ஸ் ஹேப்பன் அப்படின்ட்டு ஈரான் போயிட்டே இருக்காங்க. இப்போ அந்த காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். ஈரானிய கப்பல் ஒன்று நடுக்கடலில் பற்றி எரியக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. தொடர்ச்சியாக அமெரிக்க கப்பல்களை மட்டும் ஈரானால் ஏன் அட்டாக் பண்ண முடியல அப்படிங்கிறது தெரியல. அது தொடர்பான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கப்பெறலை. பட் ஈரானிய கப்பல் மட்டும் 17 கப்பல் அட்டாக் செய்யப்பட்டிருக்கிறதா அமெரிக்கா சைட்லேருந்து பெரும்பவங்க சொல்கிறாங்க. இது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் USS ஆப்ரஹாம் கப்பலை வந்து ஒரு 4 மிசைல் வந்து அட்டாக் பண்ணுச்சு. அதே நேரத்தில் டொமோடக் ஏவுகணை வைத்திருக்கக்கூடிய அந்த போர்க்கப்பல் மீதும் ஈரான் அட்டாக் பண்ணுச்சு. இந்த 2 மட்டும்தான் ஈரான் அட்டாக் பண்ணதாக ஷிப் ரிலேட்டடான விஷயங்களில் தெரியுது. மேற்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிலையத்தை அமெரிக்கா தாக்கியது. இப்போது இந்த மேற்கு ஈரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல நிறையா சேனல்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. IRIB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல், BBC இருக்குல்ல, அதற்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த IRIB அரசு ஊடகம். உலகத்திலேயே ரொம்ப முன்னோடியான ஒரு சேனல் அப்படிங்கிறது ஈரானுடைய அரசு ஊடகம் அது. அதற்கு பிறகு இந்த ஜெம் டிவி, NITV, BBC பெர்ஷியன், VOA பெர்ஷியன், MBC பெர்ஷியா, ரேடியோ ஃபார்டா, FXHD, SCIFI, ஜெம் டிவி சொன்னல, இந்த மாதிரியான சேனல்களும் ஈரானில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாளில், அதாவது சரியாக 3ஆம் தேதி இந்த அரசு ஊடகம் வந்து முடக்கப்படுது ஈரானில். ஏன் முடக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈரான் அரசே எதை செய்கிறாங்க, எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஹைஜாக் செய்யப்படுது. ரைசா பக்லவி இருக்கார்ல, ஷாவினுடைய கடைசி ஆட்சியார், அவர் வந்து ஒரு வீடியோவை வெளியிடுறத டைரக்டாக நாங்கள் வந்து மக்கள்லாம் புரட்சி பண்ணணும் அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது. அது அரசு ஊடகத்தில் பப்ளிஷ் ஆகுது. உடனே என்ன பண்ணுறாங்க, ஈரான் வந்து அது ஹைஜாக் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அரசு ஊடகத்தை நிப்பாட்டினாங்க, ரைட்டா? அதன் பிறகு ரிசா பக்லவி தொடர்பான விவரங்கள்லாம் அந்த செய்தி சேனலில் போடப்படலை. அதற்கு பிறகு மறுபடியும் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. மக்களுக்கு செய்திகளே போய் சேரலைங்கிறதுனால மறுபடியும் ஆன் பண்ணாங்க. இப்போது நீ செய்தி இருந்துச்சுன்னா தானே மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ஊடகங்களை எல்லாம் முடக்கிறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகங்கள், அரசு ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே பாம்பு போட்டு அட்டாக் பண்ணுறதுக்கான வேலையை இப்போ அமெரிக்கா செய்ய தொடங்கியிருக்காங்க. அதில் ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது. முக்கியமாக அரசு ஊடகங்களை தேர்வு செய்வது இப்போ அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, சரியா? இதெல்லாம் ஒரு சேட்டலைட் சேனல் மேலே நடத்தப்பட்ட அட்டாக். அஜர்பைஜான் அப்படிங்கிற நாடு, ரைட்டா? அங்கே நக்ஷவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அந்த ஏர்போர்ட் தான் அந்த பின்புறத்தில் பார்க்கக்கூடிய காட்சி. அதில் ஈரான் வந்து திடீர் தாக்குதலை நடத்துகிறாங்க. இதில் 2 யூதர்களுக்கு மட்டும் காயம் ஏற்படுது, யாரும் இறக்கலை. ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வருது. 2 போர் விமானங்கள் சுற்று வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. பட் அதில் 3 ட்ரோன் வந்து ஈரான் வந்து ஏவுனதாகவும், அதில் 2 ட்ரோனை வந்து ஈரானுடைய ட்ரோனை அமெரிக்காவை வந்து அட்டாக் பண்ணதாகவும் செய்திகள் வெளியாகுது. ஸோ அமெரிக்காவினுடைய இராணுவ படை இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அட்டாக் பண்ண அந்த ட்ரோனை வந்து வீழ்த்திட்டாங்கன்னு செய்தி கிடைக்கிது. காசாவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்ட நாடுகளில் ஒன்று இந்த அஜர்பைஜான். அதே நேரத்தில் ரைசி இருக்கார் இல்லையா, யார், ஈரானுடைய முன்னாள் பிரசிடெண்ட்டு, அவர் வந்து அஜர்பைஜான் அப்படிங்கிற நாட்டுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்னில் வந்து ஹெலிகாப்டரில் வரும்போது தான் ஹெலிகாப்டர் திடுதுப்புன்னு வெடிக்குது. பனி படர்ந்த இடத்துல அது பயணம் பண்ணும்போது பனி மூட்டத்துக்கு இடையில சிக்கி அது வெடிச்சதாக தகவல் வெளியாகுது.
இதை ஈரான் வந்து அமைதியாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அயத்துல்லா கமினி அவர்கள் அப்போ உயிரோடு இருந்தபோது ரைசி அவர்களுடைய மரணத்தின் போது அழுதார். அதே நேரத்தில் கமினி அவர்களுடைய ரொம்ப துக்கமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரைசி அவர்களுடைய இறப்பு தான். ஏன்னா ரைசி அவர்கள் தொடர்ச்சியாக ஈரானுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் தூண்டுகோலாக இருந்தார். பல நாட்டோட நல்லுறவு ஏற்படுறதுக்கு ரைசி அவர்கள் ரொம்ப பெரிய படிப்பாளி, ஒரு நல்ல வழக்கறிஞராக இருந்தார். அப்படிப்பட்டவருடைய மரணம் அப்படிங்கிறது ஈரானுக்கு பெரிய இழப்பு. சுலைமானி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ரைசி அவர்களுடைய மரணம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான இழப்பு. இது ரெண்டுமே வந்து ரெண்டு கை மாதிரி, அந்த ரெண்டு கையுமே கமினி அவர்களுக்கு உடைச்சதாக தான் அவர் ஃபீல் பண்ணியிருந்தார் அந்த டயத்தில். சரி, அப்படிப்பட்ட நாடு தான் இந்த அஜர்பைஜான். அந்த நாட்டின் மீது ஈரான் வந்து கோபமாக இருந்தாங்க. இப்போ அந்த நாட்டை பழிவாங்கக்கூடிய வேலையில் இப்போ ஈரான் ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான காட்சியும் வீடியோவாக நான் உங்களுக்கு இணைக்கிறேன். இது ஈரானுடைய ட்ரோன் வந்து டைரக்டாக வந்து சூசைட் ட்ரோன்ஸ் டைரக்டாக வந்து அட்டாக் பண்ணி எங்கே அஜர்பைஜானுடைய ஏர்போர்ட்டில் மோதக்கூடிய காட்சி தான் இது. சரி, ஈரான் வந்து ஒரு லாங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அராஸ் 2 அப்படிங்கிற அந்த ஏவுகணையை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த அராஸ் 2 அப்படிங்கிறது 2000 கிலோமீட்டர் தாண்டி பயணம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 150 கேஜி வார்ஹெட்டை வந்து சுமந்து செல்லக்கூடிய திறன் படைத்தது அப்படிங்கிறாங்க. இப்போ தான் ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹைடெக்கான ஒரு மிடில் ரேஞ்சை தாண்டி லாங் ரேஞ்சு வெப்பனை வந்து மிசைலை இப்போ தான் கையில் எடுத்திருக்காங்க. இதற்கு பிறகு தான் ஈரானுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கத்தாருடைய தோகாவுக்கு மேலே வானத்தில் வந்து பல வெடிச்சத்தங்கள் கேட்டதாக செய்திகள் வெளியாகுது. அல் உதைத் அப்படிங்கிற விமானப்படை தளத்தில் இருந்து ஒரு பெரிய புகை மூட்டம் வெளியாகிறத பார்க்க முடியுது. இந்த அல் உதைத் அப்படிங்கிற விமானப்படை தளத்தில் தான் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் இருக்காங்க. அவங்கள அடித்து உடச்சு தும்சம் பண்ணுறது தான் ஈரானுடைய நோக்கமாக இது இருக்கலாம். கத்தாருடைய பாதுகாப்பு அமைப்புகள் வந்து ஏவுகணைகளை இடமெரிச்சதா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அங்கே கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் அல் ஜசீரா, ரரம், நோவாரம் அப்படிங்கிற அந்த செய்தி சேனல்கள் அதை உறுதியும் படுத்துது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஈரானுடைய இலக்கு தெளிவாக இருக்கிறதுனால அல் உதைத் அந்த இங்கே விமானப்படை தளத்தில் சின்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறத காட்சிகள் மூலிமா பார்க்க முடியுது. இதுதான் அந்த காட்சி. டைரக்டாக வந்து பறந்து வரக்கூடிய அந்த ட்ரோனு அட்டாக் பண்ணி புகை மூட்டம் எழக்கூடிய காட்சிகள் பார்க்குறீங்க. இதில் என்ன சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறலை. அடுத்ததான் 2வது ஈரானிய கப்பல் வந்து இலங்கையை நோக்கி போகுது. என்னப்பா இப்படி சொல்கிற? ஏற்கனவே ஒரு கப்பல் போய் தான் பெரிய பிரச்சனையாச்சு. தேனா கப்பல் போய் 80க்கும் மேற்பட்ட மாலுமிகள்லாம் இறந்து போனாங்க. மாலுமிகள் இறந்து போயிட்டாங்க. அவங்களோட உடம்பை யார் வாங்குறது? அவங்கள நல்லடக்கம் பண்ணணும்ல. 32 பேர் உயிரோடு இருக்காங்க, ஹாப்பி. அவங்கள யார் ஈரானுக்கு மறுபடியும் கூட்டு போகிறது? இந்த கேள்விகள் இருக்குல்ல, அதற்கான பதில் தான் இந்த வீடியோ. அதாவது 2வது கப்பல் இப்போ இலங்கையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதில் பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் இந்திய பெருங்கடலுக்குள்ள அமெரிக்கா அட்டாக் பண்ணது இங்கே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் சில சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்குங்கிறது யதார்த்தமான உண்மைதான். அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் ஈரானிய போர்க்கப்பலான அந்த டேனாவை அழிச்சதற்கு பிறகு மாலுமிகளுடைய உடலை திருப்பி ஒப்படைக்கிறதுக்காக இலங்கை அரசு அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. இதில் இலங்கை நாடாளுமன்றத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை இது சம்மந்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஈரான் மேலே கோவப்படலை, பட் பக்கத்து நாடு மேலே கோவமாக இருக்காங்க. யார்? இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இலங்கையினுடைய அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ்லா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு. அதாவது எங்களுடைய நாட்டினுடைய கடல் எல்லைக்கு அப்பால தான் அந்த கப்பல் இருந்தது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஈரானுடைய கடற்கரையிலிருந்து 2000 மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு தான் அமெரிக்கா இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. 130 மாலுமிகளை ஏற்றி வந்த இங்கே இந்திய கடற்படையினுடைய கெஸ்டாக வந்தது தான் அந்த டெனாங்கிற கப்பல் அப்படிங்கிறதையும் அவர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். பட் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இறந்த உடல்களை மீட்டிருக்கோம், ஈரானுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாங்க. சர்வதேச கடல் எல்லையில் எச்சரிக்கை இல்லாமல் அது தாக்கப்பட்டது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு ஈரானும் தன்னுடைய பதிவுகளை செஞ்சு இதை செஞ்சது யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அவங்கள பழிவாங்குவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ஈரான் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் இந்தியாவும் இலங்கையும் நடுநிலை வகிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஈரானுடைய ஐஆர்ஜிசி பதிலடி நடவடிக்கையால் தொடர்ச்சியாக இதுவரை இறந்து போன அமெரிக்க வீரர்களுடைய லிஸ்ட்டு ஒன்று ரெடியாக இருக்குது.
650க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய ஃபாக்ஸ் நியூஸ் டீடைல் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கமினி அவர்கள் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இறந்து போனார். அந்த செய்தி மார்ச் மாதம் 1ஆம் தேதி உலகத்துக்கு உறுதிப்படுத்தப்படுது. அவர் இறந்து போன நாளில் இருந்து மற்ற நாடுகள் எல்லாமே அதுக்கு அடுத்த நாளில் கமினி அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் கூட கமினி அவர்களுடைய மறைவுக்கு மலர் வளையம் வைத்து அங்கேயே ரஷ்யாவிலே அஞ்சலி செலுத்தினார். இந்தியா சைடில் இருந்து ஈரானுக்கு ஆதரவாக ஒரு குரல் கூட எழுப்பப்படவே இல்லை. ஏன் அப்படிங்கிற கேள்வியை வரலாற்றோடு ஒப்பிட்டு எல்லாரும் பேசினாங்க. பட் இப்போ இந்திய அரசு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. என்னன்னா, இந்தியாவுக்கான ஈரான் தூதரகம் இருக்குல்ல, அங்கே இரங்கல் குறிப்பு ஒன்று வச்சுருப்பாங்க. யாராவது முக்கியமான தலைவர்கள் இறந்து போனாங்கன்னா அதில் இந்திய அரசு போய் சைன் போடலாம். உங்களுடைய துக்கத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம். 40 நாள் இப்போ துக்கம் அனுசரிக்கிறாங்கல்ல ஈரான், அதில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்னு இந்தியா சார்பாக கமினி அவர்களுடைய மறைவுக்கு 6வது நாளில் ஒரு முக்கியமான முடிவெடுத்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேரடியாக ஈரானுடைய தூதரகத்துக்கே போய் கமினி அவர்களுடைய மறைவுக்கு இந்தியா இரங்கல் தெரிவித்து தனது வருத்தத்தையும் பதிவு செய்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கையெழுத்தா போட்டு கொடுத்துருக்காரு. இதுல இருந்து என்ன புரியுது? இந்தியாவோட கையெழுத்து பிரசாத் சிக்னேச்சர் மூலியமா உலகம் முழுக்க தெரிய வருது. எப்படி கமினி அவர்கள் இறந்து போனதுக்கு உலக நாடுகளில் பல்வேறு தலைவர்கள் வருத்தம் தெரிவித்தாலும் 6வது நாளில் நாங்களும் இரங்கல் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இந்தியா கொடுத்துருக்காங்க. இது தேவையா அப்படின்னு கேட்டால் அது வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது இந்திய அரசு. இப்போது வேணும் அப்படிங்கிறாங்க, நாளைக்கு வேணான்னு முடிவெடுக்கலாம். அது எல்லாமே ஜனநாயக அடிப்படையில் அவங்க ஆளக்கூடிய அரசு எடுக்கக்கூடிய முடிவு. மக்களுடைய மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.